கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அவ்வளவு எளிதான ஒரு செயல் அல்ல என்பதை மீண்டும் ஒரு அனுபவமாக நான் தெரிந்து கொண்டேன். நீண்டகால நட்பு, விசுவாசமான உறவு என்பதெல்லாம் தொகுதி பங்கீட்டில் ஒரு அளவுகோல் அல்ல. நம்முடைய வாக்கு வங்கியை நாம் நிறுவி காட்டுவதும் வலுவாக பேச்சுவார்த்தை நடத்துவதும் அதற்குரிய அழுத்தங்களை ஏற்படுத்துவதும் தான் பேர வலிமைக்கு அடிப்படையான தேவைகள். அதைவிட முக்கியமானது நமக்கு வேறு வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை எப்போதும் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. எல்லா கதவுகளையும் அடைத்த பிறகு ஒரு கட்சியோடு கூட்டணி பேசுகிற போது அதிகார பகிர்வுக்கான பேர வலிமை கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே கொள்கையை நாங்கள் பார்க்கிற காரணத்தால் எங்களால் பிஜேபி பக்கம் போக முடியாது என்று நாங்களே அறிவித்து விட்டோம். அதிமுக பக்கம் போக வாய்ப்பில்லை என்பதையும் நாங்களே கூறிவிட்டோம். காங்கிரஸோடும் எங்களுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனைகளை முரண்பாடு இருக்கிற காரணத்தினால் அவருடன் நெருங்க முடியாத ஒரு நிலை. இப்படி எங்களுக்கான அனைத்து கதவுகளையும் நாங்களே அடைத்துக் கொண்டு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிற நேரத்தில் இப்படிப்பட்ட இக்கட்டுகளை சந்தித்துதான் தீர வேண்டும் என்பதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டோம். அது 2 தொகுதி கிடைக்கலையங்கிற வருத்தம் இருந்தாலும் கூட அதுக்கு நான் இந்த மாதிரி அந்த இக்கட்டான காலத்தில் இருந்தோமே, அதுக்கு இவங்க இதுதான் கொடுக்கணும் அப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கல. அவ்வளவுதான். மற்றபடி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தேர்தல் உறவு, மற்ற நேரங்களில் கொள்கை தொடர்பான உறவு தான். ஆகவே இதை நான் பெரிய வருத்தமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. எங்களுக்கு என்ன 40 தொகுதி புதுச்சேரி உட்பட எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்தா அவங்களுக்கு 38 தொகுதியில் வேலை செய்கிறோம். ஒரு மனவேர்வு. ஒரு தொகுதி வாங்கிட்டு 39 தொகுதியில் வேலை செய்யணும். அப்போ நம்ம சரியா நம்மளால பேரம் பேச முடியலையோ, அல்லது நமக்குரிய வாக்கு வங்கி வலிமையாக இல்லையோ, ஏன் நம்ம இப்படி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்தது, எனது கட்சி தோழர்களிடம் இருந்தது. அந்த குறிப்பிட்ட சமூகமே இதை ஏற்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. ஒரு அமைதியான எதிர்ப்பு வன்னிய சமூகத்திடமே இருக்கிறது. எங்க குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா எப்படி அந்த குடும்ப அரசியல் அந்த கட்சிக்குள்ள வந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த சொல்லையுமே அவர் காப்பாற்றுறதுங்கிறது இப்ப நடந்திருக்கிற சம்பவம். இன்னைக்கு கிழக்கே விழிக்கிற சூரியன் மேற்கே விழித்தாலும், கடல் நீர் வற்றினாலும், மேகங்களே இல்லாமல் போனாலும், திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கட்சி கூட்டணி வைக்காது, தனித்துதான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னது என்னாச்சு? இப்போ பாரதிய ஜனதா தேசிய கட்சி இல்லையா அல்லது மாநில கட்சி இல்லையோ, அது என்ன அடிப்படையில் அந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடக்குது? அப்போ இது என்னன்னா, அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றாதவர், சொந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடியவர். இது உலகத்துக்கு தெரியும். என்ன மாதிரி ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகள் மொத்தம் 14 கட்சிகள் மக்களவையில் இடம்பெற்றுள்ளன. பெரிய கட்சிகள் தங்களுக்கான நேரங்களை அவர்களே அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நேரத்தை பங்கிட்டுக் கொள்வார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை மணி நேரம் ஒரு கூட்டத்தொடரில், எதிர்கட்சிக்கு பாரதிய ஜனதாவுக்கு எத்தனை மணி நேரங்கள், இதை முன்கூட்டியே அவங்க பேசி அந்த அடிப்படையில் தான் மொத்தம் நாட்களை அறிவிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனை வேணாலும் அந்த டைமுக்குள்ள பேசிக்கலாம். எங்களுக்கு எல்லாமே அன்சர்டன். நாங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியால தான், ரெகக்னைஸ்ட் பார்ட்டி இல்லை. இப்போ முதல் பேச்சு கன்னி பேச்சு, அதுவே நான் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தான் சுட்டி காட்டுகிறேன். இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தமிழர்களுக்கும் அவமானம் செய்திருக்கிறது, இழிவுபடுத்தி இருக்கிறது. இறுதி கூட்டத்தோட பெரும்பாலான நாட்கள் தெலுங்கானா பிரச்சனையாகவே போய்விட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 22ஆம் தேதி முடிந்தது. அதுல கடைசி 2-3 நாட்கள் தான் அமைதியாக இருந்தது.
கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்து பரவலா இது திட்டமிட்ட பிரச்சாரமா மேற்கொள்ளப்பட்டு வருகிறதை தவிர அது உண்மை இல்லை. ஏனென்றால் ஏராளமான இடங்களில் காவல் நிலையங்களில் இப்படிப்பட்ட பஞ்சாயத்துகள் தான் நடக்கின்றன. காலங்காலமாய் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்து வருகிற முக்கியமான வேலை இந்த கட்ட பஞ்சாயத்து என்பதுதான். அதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது பழியை சுமத்துவது ஏற்புடையதல்ல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் மிக தெளிவாக இருக்கிறோம். பொதுமக்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறோம்.